வணக்கம் நண்பர்களே. ஓஜி வித் எம்ஜி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கலாம். வணக்கம் சொல்றேன். நல்லா இருக்கீங்களா? தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இடதுசாரிகள் ஒரு கட்சிக்கு ஆதரவுன்ற நிலைப்பாடு முதல்ல எடுத்திருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த தாவேக்கா அரசின் செயல்பாடுகள்? தாவேக்கா அரசினுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டை மதிப்பீடு செய்வதற்கான காலம் என்பது இது இல்லை. ஏன்னா ரொம்ப குறுகிய காலம் தான் ஆகுது. ஒரு 85 நாட்கள் தான் ஆகுது ஆட்சி அமைச்சு. அதனால் ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் அந்த ஆட்சி சம்பந்தமான ஒரு மதிப்பீடு செய்வதற்கு ஒரு பொருத்தமான கால அவகாசம் என்பது தேவை. ஆகவே அந்த முறையில் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கின்றது தான். காத்திருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் பொறுமை காக்க மாட்டீங்களே. இந்த இடைப்பட்ட காலத்தில் தாவேக்கா அரசு மேலே பல விமர்சனங்களை முன் வச்சுருக்கீங்களே. இல்லை, ஒட்டுமொத்த மதிப்பீட்டுக்கும் பிரச்சனைகளின் அடிப்படையில் எங்களுடைய எதிர்வினைகளை ஆற்றுவதற்கு வித்தியாசம் இருக்குது. இஷ்யூ பிரச்சனைகளின் அடிப்படையில் எங்களுடைய வரவேற்பு, ஆதரவு, எதிர்ப்பு, கண்டனம் எல்லாமே இருக்கும். அதை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சியினுடைய ஒட்டுமொத்த மதிப்பீடு எப்படி பண்ண முடியும் பண்ணுறோம். அந்த முறையில் எங்களுடைய அணுகுமுறை என்பதற்கு, ஏன்னா நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி என்கிற முறையில் அந்த அரசை ஆதரித்து கொண்டே எதிர்க்க வேண்டிய விஷயங்களையும் நாங்கள் எதிர்க்கிறோம். ஆதரிக்க வேண்டிய விஷயத்தில் ஆதரவு தர வேண்டிய விஷயத்தில் ஆதரவு தரோம். அதனால் தாவேக்கா எதை செய்தாலும் அதை ஆதரிப்பது அப்படின்றதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு. பிரச்சனைகள் அடிப்படையில் தான் எங்களுடைய ஆதரவும் எதிர்ப்பும். நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு தாவேக்கா அரசில் அங்கம் வச்சிங்கன்னா உங்கள் கோரிக்கைகளை நீங்களே நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கலாம்ல. அப்படியா? இந்திய அரசியல் சாசனமும் இந்திய அமைச்சரவையினுடைய செயல்பாடு அப்படியா இருக்கே? அமைச்சரவை என்பது ஒரு கூட்டு செயல்பாடு. அதில் நாங்கள் ஒரே ஒரு உறுப்பினர் இடம்பெறுவதனால் நாங்கள் நினைக்கக்கூடியதெல்லாம் செய்ய முடியுமா? அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்பு தான். அதில் என்ன விவாதம் நடந்தாலும் கடைசியாக என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ அதுக்கு தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை நான் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன், முதலமைச்சர் கேட்கல, அமைச்சர் இப்படி கேட்கல அப்படிலாம் வெளியே சொல்ல முடியாது. அது கூட்டு பொறுப்பு என்பதற்கு நேர் விரோதமானது. அதனால் எங்களுக்கு ஒரு செல்வாக்கு செலுத்த முடியாத ஒரு அமைச்சரவையில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம். இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே எங்களுடைய நிலைப்பாடு அதுதான். இந்த ஆட்சியில் எங்களால் செல்வாக்கு செலுத்த முடியும். நாங்கள் ஒரு 20-30 எம்எல்ஏக்கள் இருக்கோம், நாங்கள் ஒரு 4-5 பேர் அமைச்சரவையில் இருக்கோம்னா அது தன்மை வேறு. ஒரே ஒரு அமைச்சர் சொல்கிறதோ ஒட்டுமொத்த அமைச்சரவை கேட்குன்ற பிரச்சனை இல்லையே. இப்போ உதாரணத்துக்கு வேளாண் விரோத சட்டங்கள் டெல்லியிலே வந்தபோது சுரோன்மணி அகாலிதளத்தினுடைய அமைச்சர் ராஜினாமா செய்தார். அவர் அமைச்சரவையில் அவருடைய எதிர்ப்பு தெரிவித்தார். இருந்தாலும் சட்டம் நிறைவேறி போச்சு, அவர் ராஜினாமா பண்ணார். அந்த மாதிரி நிலைமை தான் ஏற்படும். அது வேணால் செய்யலாம், ஆனால் அப்படின்னா நாங்கள் எத்தனை முறை ராஜினாமா பண்ணுறது? அதனால் அது ஒரு புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிற ஒரு கட்சி. மக்கள் அதற்கு ஒரு அதிகபட்ச எம்எல்ஏக்களுடைய ஆதரவை அவருக்கு கொடுத்துருக்கிறார்கள். ஒரு 1.25 கோடி வாக்காளர்கள் அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று அரசாங்கம் வேண்டும் என்பதற்குத்தான் மக்களுடைய தீர்ப்பு என்பது இருக்கிறது. ஸோ இதற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கிற முறையில் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். மற்றபடி பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் எங்களுடைய அணுகுமுறை என்பதற்கும். பொதுவாகவே இடதுசாரிகள் தொழிலாளர் நலன் சார்ந்து தான் எப்போயுமே நிற்பீங்க. இப்போ உங்கள் தோழமை கட்சிகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், அவங்க அதுக்கான துறையை கேட்டு வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வாங்கியிருக்கும்போது குறைந்தபட்சம் தொழிலாளர்கள் பிரச்சனைகளை செவி கொடுத்து கேட்கக்கூடிய சூழல் இருந்திருக்கும். அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் நாங்கள் தொழிலாளர் துறை மட்டும் இல்லை. இப்போ பழங்குடி மக்களுக்கு நாங்கள் போராடாமல் விட்டோமா? பட்டியல் சாதி மக்களுக்கு நாங்கள் போராட விட்டுட்டோமா? விவசாயிகளுக்காக நாங்கள் என்ன குரல் கொடுக்கறதுல ஏதாவது குறை வச்சுருக்கிறோமா? எல்லா தமிழ்நாட்டுடைய அனைத்து பகுதி மக்களுக்கும் உழைப்பாளி மக்களுக்குமான கட்சி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால் தொழிலாளர்கள்ன்றதுனால அந்த துறையை வாங்கிட்டா அப்புறம் மற்ற துறை கேட்க மாட்டாங்களா? விவசாயத்துறையை வாங்கியிருக்கலாமே, விவசாயிக்கு இதை விட கூடுதலான பிரச்சனை இருக்குதுன்னு கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் பிரச்சனை. அமைச்சரவைக்குள் நம்மால் என்ன செய்ய முடியும்? சட்டமன்றத்துக்குள் ஒரு மிக குறைவான 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் 64 பேர் பாராளுமன்றத்தில் இருந்தபோதே அமைச்சரவையில் நாங்கள் பங்கேற்கல. வெளியிலிருந்து ஆதரவு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், அதன் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டோம். அதனால் வெளியிலிருந்து ஆதரிப்பது சம்பந்தமான ஒரு செழுமைமிக்க அனுபவத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே பெற்றிருக்கிறது நாடு தழுவிய அளவில். அதே மாதிரி கூட்டணி மந்திரி சபையை நடத்திய அனுபவமும் எங்களுக்கு உண்டு. மேற்கு வங்கமாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், திரிபுராவாக இருக்கட்டும். ஆகவே வேறு எந்த கட்சியையும் விட
கூட்டணி மந்திரி சபை, வெளியிலிருந்து ஆதரவு, இந்த மாதிரியான இதில் எல்லாத்துலேயுமே செல்வமிக்க அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதனால் இங்கே வந்து அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த அரசுக்கு வந்து மே 8ல் நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவுன்ற நிலைப்பாட்டில் எடுத்தீங்க. அப்போ ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. இது ஆதரவு கொடுக்கறது ஒரு சரியான முடிவு அப்படிங்கிறதுல இடதுசாரிகள் ஒரு தெளிவான முடிவு எடுத்து ஆதரவு கொடுத்துருப்பீங்க. அதே நிலை இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த முடிவு சரியானதுன்ற நிலைப்பாட்டில் இடதுசாரிகள் இருக்கீங்க. நிச்சயமாக அதில் வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நாங்கள் அந்த முடிவை எடுத்திருக்கிறோம். ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைய வேண்டும். அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அதிகபட்ச எம்எல்ஏக்கள் இருக்கிற கட்சி அதுதான். சட்டப்படியும் முதல் வாய்ப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு தான். வேறு யாருக்கும் அடுத்த வாய்ப்புன்றது ரொம்ப பின்னாடி. அவர் அமைச்சரவை அமைச்சு சட்டப்பேரவையில் ஒரு பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி அதற்கப்புறம் அதில் தோற்று போனால் தான் அடுத்த கட்சிக்கு வாய்ப்பு என்பது கொடுக்க முடியும் சட்டப்படி. ஸோ இயல்பாகவே அவங்க வந்து அதிக எம்எல்ஏக்களை கொண்டிருந்த ஒரு கட்சி என்கிற முறையில் அது ஒன்று. இரண்டாவது, இந்த காலதாமதப்படுத்துவது அல்லது இடதுசாரிகள் ஆதரிக்கவில்லை என்று சொன்னால் வேறு யாருமே ஆட்சி அமைக்க முடியாது. அதுதான் மே 8ஆம் தேதி இருந்த நிலைமை. திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்தாலும் அல்லது தாவேகா மட்டும் தனியாக இருந்தாலும் இடதுசாரிகள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும் என்பதுதான் அன்றைக்கு இருந்த நிலைமை. அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆளுநர் மூலமாக ஒரு மறைமுகமாக ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நிலைமை தமிழகத்தில் ஏற்பட்டுவிடக்கூடாது. அதற்கு எந்த வகையிலும் நாம் காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதையெல்லாம் யோசித்து தான் இடதுசாரி கட்சிகள் 2 பேரும் சேர்ந்து வெளியிலிருந்து ஆதரவு என்கிற அந்த முடிவை எடுத்தோம். இன்றைக்கு வரைக்கும் அதில் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். அதில் வந்து எந்த விதமான என்ன சொல்கிறது கடுகளவு சந்தேகத்துக்கு இடம் இல்லை. சரி, தாவேகா கொடுத்த ஆதரவு சரியான முடிவுன்னு சொல்கிற திரு சண்முகம் அவர்கள் சில நேரங்களில் இந்த அரசுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் பெறக்கூடிய சூழல் ஏற்படும், நாங்கள் பரிசீலனை பண்ணக்கூட தயாருன்னு சொல்லியிருக்கீங்களே. அது சொல்லுவோம், இஷ்யூ பேசுகிறது தானே, அதான் சொல்லணும். அதாவது அதிமுகவிலிருந்து வெளியேறி தாவேகாவில் சேர்ந்தவர்கள் எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் சேர்த்துக்கொள்வது என்கிற ஒரு செய்திகள் ஊடகங்களில் வந்தபோது நாங்கள் அத்தகைய கருத்து தெரிவித்தோம். ஏன்னா இவர் எங்கள்கிட்ட கொடுத்த உறுதிமொழியும் சரி, யார் விஜய் அவர்கள், அல்லது பொதுமக்களுக்கு கொடுத்துருக்கிற உறுதிமொழியும் சரி, க்ளீன் கவர்னன்ஸ் என்பதை அவர் ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கார். இப்போ ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்குகளில் சிக்கி இருக்கக்கூடிய இத்தகைய நபர்களை சேர்த்துக்கொள்வதன் மூலமாக அந்த வாக்குறுதிக்கு நேர் எதிரானது. அது கிளீன் கவர்னன்ஸ் என்பதற்கான நேர் எதிரானது. நீங்க சொன்னது, அதனால அப்படி சேர்த்து கொண்டீர்கள் என்றால் எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்யும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கூட தோழரே 2 எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்திருக்காங்களே, விஜயபாஸ்கர். அதான் அவங்க ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்திருக்காங்க. அமைச்சரவையில் நான் சொன்னது அமைச்சரவையில் சேர்த்துக்கொள்வது என்று ஊடகங்களில் செய்தி வந்தபோது நாங்கள் எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம்னு சொன்னேன். 1. 2வது, அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு எம்எல்ஏக்கள் சேர்ந்தபோது, அதாவது தேர்தல் நடந்து ஒரு 20 நாட்களுக்குள் ராஜினாமா செய்கிறார்கள் அல்லது 1 மாதத்துக்குள் ராஜினாமா செய்கிறார்கள். அப்படி நீங்கள் சேர்த்துக்கொள்வது என்பது ஒரு ஆரோக்கியமற்ற அரசியல் என்பதை அப்போதே நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். தாவேகா தரப்பிலிருந்து தலைவர்கள் எங்களோடு பேசினார்கள். நாங்கள் ராஜினாமா செய்ய சொல்லவில்லை, அவர்களாகத்தான் ராஜினாமா செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் என்று எங்களிடத்தில் விளக்கம் சொன்னார்கள். நான் அப்போது சொன்னேன், அவங்க ராஜினாமா பண்ணிட்டோம், நீங்கள் ஏன் சேர்த்துக்கிறீங்க? நீங்கள் சேர்த்துக்கிறது என்பது அதை ஊக்கப்படுத்துவது போல் இருக்கிறது. அதனால் இது வந்து இத்தகைய அணுகுமுறை என்பது கூடாது என்பதை நாங்கள் தாவேகா தலைவர்களிடத்தில் சொல்லியிருக்கோம். அது அப்படியே இருக்குது, பார்ப்போம். இப்போ தாவேகாவுக்கு போன அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் மீண்டும் இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் அவர்களுக்கு அமைச்சர்கள் பதவி கொடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அது முதல்ல சீட்டு கொடுக்கட்டும், ஜெயிக்கட்டும், அதெல்லாம் எவ்வளோ பெரிய. என்னுடைய கேள்வி, அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க, யூகத்தில் கேட்குற கேள்விக்கு இப்போது என்னால் பதில் சொல்ல முடியாது. இது யூகம். அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமான்னு தெரியாது, அப்படியே பெறுவாங்களான்னு தெரியாது. வந்திருக்கிறவர்கள் எல்லாருமே முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவால் மாவட்ட செயலாளராக இருந்தவர்கள். அவர்கள் எப்படி ஒரு உத்தரவாதம் இல்லாமல் தாவேகா பக்கம் போயிருப்பார்கள்? அது அவங்க தான் சொல்லணும் என்ன உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு அமைச்சர் பதவியில் இடம் கொடுக்கப்பட்டால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளிவருமா? அது கூட்டணியிலிருந்து வெளிவருமா? அது யூகத்தில் கேட்கக்கூடிய கேள்வி. அப்படி ஒரு சூழல் வரும்போது அதை பற்றி நாங்கள் விவாதிப்போம். இப்போது அப்படிப்பட்ட சூழல் என்பது இல்லை. அவர்களுக்கு தான் சீட்டு கிடைக்கின்றதுக்கே நீங்கள் உத்தரவாதம் தர முடியுமா? நான் கேட்குறேன். காலங்காலமாக இடதுசாரிகள் பொறுத்த வரைக்கும்
மக்களுக்கான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி என்ற ஒரு கொள்கையோட பயணிக்கக்கூடிய கட்சிகள். இதே கருத்தை தான் இப்போ இருக்கிற தாவேக அரசும் அந்த கருத்தை முன்னெடுத்து செயல்படுது. ஆனால் இது எல்லாமே கிரவுண்டில், அதாவது களத்தில் இது பிரதிபலிக்கிறதா? இது ஒரு ஊழலற்ற ஆட்சி அப்படின்ற ஒரு நிலைமை உருவாகியிருக்கா? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, சில நண்பர்கள், சில துறை சார்ந்தவர்கள் என்னோட தொலைபேசியில் பேசுகிற போது, சந்திக்கிற போது, ஒப்பந்தத்தில் இப்போ வந்து எதுவும் பணம் வாங்குறதில்ல, அல்லது ஏதாவது பர்மிஷன் வாங்குறதுக்கு எதுவும் பணம் வாங்குறதில்ல, இப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு, ஏன்னா நேரடியாக நாங்கள் அந்த மாதிரியான தொழில்கள் எதுலேயும் நாங்கள் யாரும் இல்லை, அதனால் எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ உதாரணி ஆம்னி பஸ் ஓனர்ஸ் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க, பார்த்துருப்பீங்க நீங்களே. பர்மிட் வாங்குறதுக்கு இத்தனை லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது கடந்த காலத்தில். இப்போது எதுவுமே பைசா செலவு இல்லாமல் பர்மிட்லாம் வாங்குகிறோம் நாங்கள். அதனால் கட்டணத்தை நாங்கள் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை கூட. அதே மாதிரி ஒப்பந்தங்களுக்கு கமிஷன் கொடுக்கணுன்றது ஏற்கனவே அரசுடைய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு. இப்போ அந்த மாதிரி இல்லைன்னா அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே செய்திகள் கேள்விப்படுவது தான். அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இருக்கா என்பதை சம்மந்தப்பட்ட ஏற்கனவே கொடுத்தவங்களும் வாங்கினவங்களும் தான் சொல்லணும். நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டிருக்காங்க. எங்களுக்கு நேரடியாக இந்த மாதிரியான தொழில் சார்ந்த இது என்பது எங்கள்கிட்ட எதுவும் கிடையாது. ஆனால் அரசு வழக்கறிஞர்கள் நியமத்தில் லஞ்சம் பெற்றதா ஒரு கருத்து. ஆமாம், அப்படி சில செய்திகள் ஊடகங்களில் வந்திருக்கு. சில நபர்கள் பேட்டி கூட கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி ஒரு ஊழலற்ற ஆட்சின்னு எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? நான் கொடுக்கல. நான் சொல்கிறது இப்படியெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே நான் சொன்னது தான், ஒரு ஆட்சியினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடு சம்பந்தமாக மதிப்பிடுவதற்கான இது போதுமான காலம் கிடையாது. 80 நாட்கள் என்பது அவங்க மக்களுக்கு தேர்தலில் ஏராளமான வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதன் மீதெல்லாம் இந்த ஆட்சி என்ன செய்ய போகிறது, என்ன மாதிரியான பொருளாதார கொள்கையை கடைபிடிக்க போகிறார்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் என்ன மாதிரி இவங்க நடந்துக்க போகிறாங்க, தொழிலாளிகள் விவசாயிகளுடைய போராட்டத்தில் இவங்க என்ன மாதிரியான அணுகுமுறையை கடைபிடி, இது போன்ற ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. ஏன் திரும்ப திரும்ப வந்து உங்களை மட்டும் சொல்ல, பொதுவாகவே நீங்கள் வந்து ஊழல் இல்லாமல் இருந்தால் மீது மற்றது பூரா ஓகேவா? அதை விட மக்கள் பிரச்சனை வேற. நான் சொன்ன மாதிரி வேலையின்மை இருக்குது, விலைவாசி உயர்வு, நிலப்பிரச்சனை இருக்குது, பட்டா பிரச்சனை இருக்குது, தொழிலாளிகள் பல இடத்துல போராடிட்டு இருக்கிறான், அவன் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தாங்க பிரச்சனை. இதுல எல்லாம் இந்த ஆட்சியினுடைய அணுகுமுறை என்ன என்பதுதான் எங்களுக்கு கவலை. மற்றபடி முதலாளித்துவ கட்சிகளில் ஊழல் என்பது நடக்கும். இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. அப்படி இல்லாமல் இருந்தால் ரொம்ப அதிசயம், வரவேற்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கைது நடவடிக்கை, தஞ்சாவூரில் விவசாயிகள் போராட்டத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சை திரு சண்முகம் எப்படி கண்டனத்துக்குரியது. ஆபாசமாக பேசுவது, அருவருக்கத்தக்க வகையில் பேசுவது, யார் பேசினாலும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அத்தகைய அணுகுமுறைகள் என்பது, குறிப்பாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பது மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு பதவி. அத்தகைய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அது போன்ற பொதுவெளியில் பேசியது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதெல்லாம் என்ன நாகரிகமான அரசியல்? அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி அதுக்காக நடத்துறீங்க? பெரியார் பெண் உரிமை பற்றி எவ்வளோ பேசியிருக்கார்? பெண் ஏன் அடிமையானால் என்கிற அவருடைய கட்டுரை இன்றைக்கும் காலங்காலத்துக்கும் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நூல் அது. பெண் ஏன் அடிமையானால் என்கிற பெரியாருடைய அந்த எழுத்துக்களும் பேச்சுக்களும் கொண்ட அந்த நூல். அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்து திராவிட கட்சிகள் இன்றைக்கு அதைத்தான் கடைபிடிக்கிறார்களா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அதனால் இவர் பேசுகிறது ரொம்ப ரொம்ப சரி, கண்டிக்கத்தக்க. நீங்கள் சொன்ன மாதிரியே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு அருவருக்கத்தக்கது, ஆபாசமானது. அதுக்கு கைது நடவடிக்கை சரியானதாக இருக்குமா? இதன் மீது புகார்கள் காவல்துறைக்கு வந்திருக்கிறது. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணுறதே பெரிய குற்றம்லாம் கிடையாது. நாங்கள்லாம் 100 முறை கைது செய்யப்பட்டிருக்கிறோம். நாங்கள்லாம் என்னைக்கு என்னை கைது பண்ணி நீங்கள் கைது கேளுங்க, கைதான காரணத்தையும் இதையும் ஒப்பிட முடியாது. இல்லை இல்லை, அவர் மீது புகார் வந்திருக்கிறது, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதன் மீது கைது செய்து பொதுவெளியில் ஆபாச பேச்சு அப்படிங்கிற நான் தான் கண்டிச்சிட்டேனே. அவர் பேசுனதை ஒருத்தர் கூட நியாயப்படுத்த மாட்டாங்க. திமுக காரவங்க நியாயப்படுத்த முடியுமா அதை? சரி, இதே தாவேகா எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் சரவணன் அவர் மீது அதே கட்சியை சேர்ந்த நிர்வாகி பாலியல் புகார் சொல்லும் போது இந்த அரசு ஏன் கைது நடவடிக்கை எடுக்கல? அந்த அந்த பிரச்சனை என்றைக்கு வெளிவந்ததோ அன்றைக்கு மாலை, என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு போய் எங்கள் வெப்சைட்டில் பாருங்கள். இன்னைக்கு காலையில் ஒட்டுமொத்த காவல்துறை எந்திரமும் அவரை கைது செய்வதில் காட்டிய முனைப்பு ஏன் தாவேகா எம்எல்ஏ பாலியல் புகார் கொடுக்கும்போது அவரை கைது செய்யவில்லை என்பதுதான். கைது செய்ய வேண்டும் என்பதை நான் வற்புறுத்துறேன். அதனால தான் சொல்கிறேன், அன்னைக்கே நாங்கள் வற்புறுத்திருக்கோம், இன்றைக்கி நான் வற்புறுத்துறேன். அப்படி பாரபட்சமாக நடந்து கொள்ளக்கூடாது. நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இதில் வந்து ஆளுங்கட்சிக்காரன் எதிர்கட்சிக்காரன் என்ற முறையெல்லாம் பாகுபாடு காட்டக்கூடாது. பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்துருக்காங்க.
நீ கைது பண்ணுங்கள், சட்டப்படி அவர் பிரச்சனையை எதிர்கொள்ளட்டான். அதை அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். சொல்லுங்கள். அப்படி பார்க்கும்போது 2 இடத்துல ஒரு புகார்கள் வரும்போது ஒருத்தரை மட்டும் கைது செய்வது சரி அப்படின்றீங்க. இன்னொருத்தரை கைது செய்வதற்கு எந்த ஒரு கைது செய்யணும்னு தாங்க சார் சொல்கிறோம். அது அது கைது செய்ய வேணாம் நாங்கள். அது எடுக்காத பட்சத்தில் அது ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிருதே. அதுக்கான விளக்கத்தை அவங்க தான் சொல்லணும். ஏன் அவர் கைது செய்கிறீங்க, அவர் செய்யுதுன்றது தாவேக்காக்களை பற்றி கேளுங்க, தாவேக்கா தலைவர்கள்ட்ட கேளுங்க. மேகதாது இஷ்யூ வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சீரியஸாக போயிட்டுருக்கு. இந்த தாவேக்கா அரசு மேகதாது விஷயத்தை கையாண்ட விகிதம் சரியானத நடவடிக்கையெல்லாம் இருக்கா? அதாவது உடனடியாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அனைத்து கட்சி வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே ஆதரித்தார்கள். பட் அதில் வந்து இந்த மேகதாட்டு அணை சம்பந்தமாக விவாதிப்பதற்கென்றே ஒரு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும், தனி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன அந்த திருத்தமும் முதலமைச்சரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனால் அதில் அதிமுகவின் சார்பில் உரிமை மீறல் நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் தமிழ்நாடு அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் அவங்க அணை கட்ட முடியாது நடுவர் மன்ற தீர்ப்பின் அடிப்படையில். மேகதாது விவகாரத்தில் சட்டமன்றத்தில் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றினீங்க, நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் சரி. ஆனால் கர்நாடக அரசு தண்ணி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எடுத்த நடவடிக்கை என்ன? மேல்முறையீடு மனு கூட உங்கள் தோழமை கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாம் வலியுறுத்தினதுக்கு பிறகு தான் மேல்முறையீட்டு மனுவுக்கு போனாங்க. இதே வந்து அதில் வந்து தாவேக்கா அரசினுடைய அணுகுமுறையை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் இந்த மாதிரி முரண்பாடு வந்தது பாருங்கள். அதாவது மேகதாட்டு அணை சம்பந்தமாக ஒரு நடுவர் மன்றம் என்று தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி சேர்த்ததை ஒட்டியே தமிழ்நாட்டில் மாறுபட்ட கருத்துக்கள் என்பது உருவாகிவிட்டது பல்வேறு கட்சிகளிடையே. ஆகவே இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதில்லை. அது கலைஞர் ஆட்சி காலமாக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும், அல்லது எடப்பாடியோ ஸ்டாலின் ஆட்சி காலத்திலேயோ காவிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்தோடு தான் இருந்திருக்கிறோம். எப்போதுமே ஒத்த கருத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி ஆளும் கட்சி தரப்பிலிருந்து இருக்கும், அரசு தரப்பிலிருந்து இருக்கும். அனைத்து கட்சியும் கூட்டி மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் கூட எல்லோரும் கலந்து பேசி ஒரு ஒருமித்த கருத்தோடு தான் வெளியே வருவோம், அதுதான் வெளிப்படும். ஆனால் இந்த முறை அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தாததற்கு தாவேக்கா தான் பொறுப்பு. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து எங்களை போன்றவர்கள் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், அனைத்து விவசாய சங்கங்களையும் அந்த கூட்டத்திற்கு அழைக்க வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து கேள்வி. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் வந்து அதை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுல என்ன பிரச்சனை இருக்கு தாவேக்கா அரசுக்கு? நாங்கள் கூட்டுறோம்னு தான் சொல்றாங்க அவங்க. எப்ப? அதான் கர்நாடகாவில் இதே சிவகுமாருடைய அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க, எம்பிகளை கூட்ட ஆலோசனை நடத்தியிருக்காங்க, பிரதமரை பார்க்கறதுக்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. ஆனால் இந்த அரசு வந்து அந்த விவகாரத்தில் உங்கள் மாதிரி தோழமை கட்சிகளையும் எதிர்கட்சிகளும் ஒரு கருத்தையோ ஒரு கண்டனத்தையோ தெரிவித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆக்ஷனில் இறங்குறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதலமைச்சரை நாங்கள் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஜூலை மாதம் 1ஆம் தேதி நாங்கள் நேரடியாக சந்தித்த போதே இந்த காவிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதை நேரடியாகவே சொல்லியிருக்கோம். திரும்பவும் நான் பல்வேறு சந்தர்ப்பங்களை வற்புறுத்தியிருக்கிறேன். அதை இப்போதும் சொல்கிறேன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி காவிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் தமிழகம் ஒருமித்து இருக்கிறது, ஒரே கருத்தோடு ஒத்த கருத்தோடு இருக்கிறது என்கிற ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. ஆகவே அந்த வகையில் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பது தான் அப்போருந்து நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்துகிறோம். நேரடியாகவும் முதலமைச்சர்கிட்ட இந்த கோரிக்கையை வற்புறுத்தியிருக்கிறோம். பட் அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன சிரமம்ன்றது தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்கு எந்த காரணம், சட்டப்படியே பிரச்சனையை தீர்த்திட முடியும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, ஏற்கனவே தீர்ப்பு. அதுவே காலம் தாழ்ந்த நடவடிக்கை தானே? அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா இது இப்போ இப்போ தண்ணி வந்துருச்சு, அதனால் இப்போ பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க. இப்போ தண்ணி இயற்கை வந்து பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்குது. அது தொடர்ந்து மழை பெஞ்சதுனா தான் இந்த வருஷம் சம்பா சாகுபடி என்பது நடக்கும். மற்றபடி உச்சநீதிமன்றத்தில் உரிய காலத்தில் அவர்கள் சென்றிருக்கலாம். ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கு அவங்க சட்டமன்றத்துடைய தீர்மானத்தை அனுப்பிச்சாங்க. அதன் மீது அவங்க அரசுக்கு என்ன பதில் வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. சட்டமன்ற தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது, அதன் மீது மத்திய அரசாங்கத்திடமிருந்து என்ன மாதிரியான பதில் வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ அவங்க போயிருக்காங்க. பட் எனிவே, சட்டப்படி நம்முடைய உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும், தமிழகத்துக்கான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தான் எல்லோருடைய விருப்பமும். அதை நாங்கள் அதில் கவனமாக இருக்கோம். பாஜக நிலைப்பாட்டில் திமுக வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு காட்டுவாங்க,
அதுக்கு அகெயின்ஸ்டாக நிலைப்பாட்டை ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற தாவேக அரசு இந்த பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் அதே ஸ்டாண்டில் இருக்காங்களா? நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டதாக இருக்கட்டும், மாணவர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த அரசினுடைய நடவடிக்கை ரொம்ப ரொம்ப ஸ்லோ மோடில் இருந்தது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவுக்கு ஆன நிகழ்ச்சி நிரலை துணைவேந்தர் தான் அறிவிக்கிறார். துணைவேந்தர் அவர்கள் ஊடகங்களின் முன்னால் அறிவிக்கிற போது அவர் சொன்னது, இது மாதிரி முதலில் வந்தே மாதரம், 2வது தேசிய கீதம், 3வதாகத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து எங்களுக்கு ஆணை வந்திருக்கிறது. ஆகவே அதைத்தான் நான் செயல்படுத்தியாக வேண்டும், இல்லை என்றால் என் மீது நடவடிக்கை வரும் என்று துணைவேந்தர் அவர்கள் வெளிப்படையாக சொன்ன பிறகுதான் அந்த விஷயமே வெளியே தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் தமிழ்நாடு சட்டம் தான், தமிழ்நாடு சட்டம் இப்படி தான் இருக்குது என்ற முறையில் சொல்லக்கூடிய வகையில் இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முறையில் தான் அந்த கோரிக்கையை எழுப்பியிருக்கிறோம். இந்த மாதிரியான தலையீடுகளுக்கு பிறகுதான் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. அதன் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது என்று தான் புரிந்து கொள்ளப்பட்டு, அதிலேயே கூட இது போன்ற பிரச்சனைகளில் தமிழ்நாடு முதலமைச்சரோ அல்லது முதலமைச்சரின் அலுவலகத்தில் இருந்தோ தமிழ்நாடு அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படையாக அவர்கள் அறிவித்திருக்க வேண்டும். இப்போ நீட்டு விவகாரத்தில் இந்திய அளவில் இடதுசாரி மாணவர்கள் போராட்டம் மிக கடுமையாக இருந்தது, பாராட்டத்தக்க வகையில் இருந்தது. ஆனால் அதில் வெற்றின்னு பார்க்கும்போது வட இந்திய மாணவர்கள் கையில் எடுத்த கோரிக்கை, அதாவது ஃபேர் நீட் அப்படிங்கிறது வெற்றி பெற்றுச்சு. ஆனால் தமிழக மாணவர்கள் கையில் எடுத்த அந்த பேன் நீட்டு அப்படிங்கிற கோரிக்கை வெற்றி பெறலையே. அந்த சிஜேபி கர்பாம்பூச்சி ஜனதா கட்சி முன்வைத்த கோரிக்கை என்பது நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகள் சரி செய்யப்பட வேண்டும், இதற்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். இதுதான் அவர்களை பொறுத்தவரை பிரதானமான கோரிக்கை. ஆனால் நம்ம கோரிக்கை அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட்டிலிருந்து முற்றிலும் ரத்து செய்யப்பட வேண்டும். நீட் ரத்து செய்யப்படணும், அது நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேண்டும் என்பது நம்ம நீண்ட காலமாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்பது மிகப்பெரிய வெற்றி, அது ஒன்றும் குறைச்சி நீங்கள் மதிப்பிட முடியாது. ஏன்னா இந்த 2014 இந்த 13 வருட காலத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நடைபெற்றிருக்கு, அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று. இது இப்போதுதான் முதல் முறையாக இளைஞர்களுடைய எழுச்சி, அதற்கு கட்டாயம் ராஜினாமா செய்தால்தான் நாம் ஒரு அமைச்சர் ராஜினாமா எப்படி வெற்றியாக எடுத்துக்க முடியும்? நிச்சயமாக அதுதானே கோரிக்கை. அது எப்படி நீங்கள் வெற்றியில் கோரிக்கையே அதுதான் சார் பிரதானமான கோரிக்கை. மத்திய கல்வி அமைச்சர் நீட் தேர்வு, குயிட் தேர்வு, சிபிஎஸ்சியில் ஏற்பட்ட இது எல்லாமே ஒரு எக்ஸாமும் ஒழுங்காக நடத்த முடியல, அவன் எதுக்கு மந்திரியாக இருக்கணும்? அதுதானே இயல்பாக மக்கள் பேசுறது. தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேண்டும் என்கிற கோரிக்கையில் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை, அது இன்னும் தொடர வேண்டும். அதனுடைய அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நாம் போராட்டத்தை துவக்கிறோம். காவல்துறை, துணை இராணுவப்படை, மற்றவர்களை ஏவி இளைஞர்கள் மாணவர்கள் மீது கொடூரமான தாக்குதல், அதை ஒட்டி இங்கே ஒரு தொடர் போராட்டம், அந்த அடக்குமுறையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு என்கிற முறையில் இங்கே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இங்கே அதோட நீட்டு விலக்கு என்பதையும் நாம் முன்வைத்தோம். அதில் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் அந்த கோரிக்கை அதற்காக நியாயமில்லை என்றோ அது எனக்கு எக்காலத்திலையும் வெற்றி பெறாது என்ற முடிவுக்கு வர வேண்டியதில்லை. இதை விட இன்னும் வீரியமிக்க போராட்டத்தை தமிழ்நாட்டில் துவங்குகிற போது அதுக்கு நிலைமை ஏற்படலாம். ஆனால் நம்மளுடைய நீண்ட கால போராட்டமான நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிற போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்து செல்றதுக்கு நம்மளால் முடியலையா? பாராளுமன்றத்துக்குள் நீட் விலக்கு என்பதற்கான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும், அது மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. அந்த அளவுக்கு மத்திய அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தக்கூடிய அளவுக்கான போராட்டமோ அல்லது பாராளுமன்றத்துக்குள் தமிழ்நாடு கட்சிகளுடைய வலுவோ இல்லாத நிலையில், ஏன்னா இது தமிழ்நாடு தான் நம்ம விலக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், மற்ற மாநிலங்கள் யாரும் இதில் விலக்கு கேட்குறதோ மற்றதோ மற்ற மாநிலங்களுடைய பிரச்சனையாக இல்லை. அப்போ பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற 40 எம்பிக்களும் சேர்ந்து முழக்கம் எழுப்பினாலும், சேர்ந்தே அதை கொண்டு வந்தாலும், அது மத்திய அரசாங்கம் தான் அந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. டெல்லியில் ஏற்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் எழுச்சியைப் போல தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டு விலக்கு கொடுத்தால்தான், இல்லை என்றால் நம்மளால் ஆட்சியை நடத்த முடியாது என்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தணும். படிப்படியாக அதுக்கு அந்த வாய்ப்பு வருகிற போதெல்லாம் நாங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அப்படிப்பட்ட முயற்சி தான் இதுவும். சமீப காலமாக டிஎம்கே பாஜக கூட ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கின்ற ஒரு கருத்து பரவலாக வந்துட்டு இருக்கு. திரு சண்முகம் தோழர், பாராளுமன்றத்தில் அப்படி தெரியலையே. பாராளுமன்றத்தில் தனித்து திமுக செயல்படுகிறது. இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், நீட் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவர்கள் இதர எதிர்கட்சிகளோடு இணையாமல்
திமுக தனித்து செயல்படுகிறது என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரியான அதில் யூகங்கள், ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள், அதை வைத்துக்கொண்டு திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு விட்டது என்கிற முடிவுக்கு வர முடியாது. 50 வருஷமாக எதிர்பார்க்காத ஒன்று, திமுக அதிமுக கூட்டணி அமைக்க போது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்கன்னு சொன்ன ஒரு தோழர் சண்முகம் அவர்கள், எதிர்பாராத ஒன்றுனே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கும் போது ஏன் இது நடக்காதுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? எது நடக்காதுன்னு? பாஜக திமுக கூட்டணி இல்லை, கடந்த காலத்தில் அவர்கள் அவங்களோட இருந்திருக்கத்தானே செய்கிறாங்க. இடதுசாரிகள் மாதிரி ஒரு உறுதியாக எப்போதுமே எங்களுடைய பிரதானமான எதிரி ஆர்எஸ்எஸ், பிஜேபி அப்படின்னு நாங்கள் சொல்கிற மாதிரி மற்றவங்க யாரும் சொல்கிறது கிடையாது. தத்துவார்த்த ரீதியாகவும் சரி, கொள்கை ரீதியாகவும் சரி, அவங்க இயல்பாக அவங்க எங்களை முதன்மையான எதிரின்றாங்க, நாங்கள் அவங்கள முதன்மையான எதிரின்றோம். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இதர கட்சிகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்றைய தேதி வரைக்கும் அப்படிப்பட்ட அதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு மூத்த அரசியல்வாதி நீங்கள், அப்படியேப்பட்ட கட்சி தான் திமுகவா? அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கடந்த காலத்தில் போயிருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு பெரிய தடை எதுவும் இருக்காது. கடந்த காலத்தில் போய் அமைச்சரவையிலே பங்கேற்றவர்கள். திரு கலைஞர் அவர்கள் தலைவராக இருந்த காலத்தில் அவங்க அமைச்சரவையிலே பங்கேற்றிருந்திருக்காங்க. முக்கியமான துறைகள்லாம் வேணும்னு கேட்டு பெற்று அதிகாரத்தில் இருந்தவங்க. அதனால் அது ஒரு பெரிய தடை இல்லை. இப்போ வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா? அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி யூகத்தில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். அது அப்போ இப்போ தாவைக்க கூட தொடரும்னு கடைசியாக வச்சுக்கலாம்? வச்சுக்க முடியாது. நான் தான் சொல்கிறேனே, இந்த ஆட்சி சம்பந்தமான மதிப்பீட்டுக்கான ஒரு போதுமான அவகாசம் என்பது தேவை. இந்த 80 நாள் என்பது போதுமானதல்ல. அதனால் 2029 என்னன்றதை பற்றி இப்போ நாங்கள் தீர்மானிக்க மாட்டோம். இப்போ நான் ஏன் 2029க்கு போகிறீங்க? இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்லையே இவங்களுடைய அவங்களுடைய நாங்கள் முடிவு பாருங்க. இப்போ 7 சட்டமன்ற தொகுதிகள் இடைத்தேர்தல் நடக்கணும், அடுத்து பிப்ரவரியில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும். அதை பற்றி கூட நாங்கள் கவலைப்படல. பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் பொறுமையாக பதிலளித்த தோழர் திரு சண்முகம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.